இப்போ பாஸ்டர் வர நேரம் இப்போ என்ன பேச போறாரோ தெரியல, வேற எப்படி சமாளிக்க போறானோ தெரியல. அவர் வந்த உடனே வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையும் சொல்லிடணும். யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஒரு உதவி இருக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாருமே அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப டயர்டா வந்துக்கிறோமா, ஒரு காபி கிடைக்குமா? சாப்பிட்டீங்களா? கொடுத்து விட்ட சாப்பாடெல்லாம் சாப்பிட்டேன், செம்ம டேஸ்டா இருந்ததுமா. உன்ன மாதிரி ஆஃபீஸ்ல யார்ட்டாச்சும் கொடுத்துட்டீங்களா? இல்ல சாப்பிட்டேன், ஒரு காபி மட்டும் கொடுமா. போடுறேன். இப்போ பாஸ்டர் வர டைம் தானே, 2 பேருக்கும் ஒன்றா சேர்த்து போடுறேன் நான். ஐயா வாங்கய்யா. மா பாஸ்டர் வந்துட்டார், சீக்கிரம் வாமா. பிரைஸ் லார்ட் பாஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாஸ்டர். பிரதர், நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். தினமும் ஜெபம் பண்றீங்களா? வேதெல்லாம் வாசிக்கிறீங்களாம்மா? எதுவும் நடக்குது. என்னம்மா? எங்க எல்லாரும் இந்த டென்ஷன் தான் ஏத்துறாங்க. எனக்கு ஒரே ஹெல்ப் கிடையாது பண்றதுக்கு. எல்லா வேலையும் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் நான். என்ன பிரதர், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? இல்லையா, காலையில போனா சாயங்காலம் வரத்துக்கு கரெக்டா இருக்கு. என்னால என்ன பண்ண முடியும்? குடும்ப ஜபம் மட்டும் பண்றேன் ஏதோ. சரி, இப்போ உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? அதான் ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்கிறாரு. சாப்பிட்டேன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. பசங்க அவங்க இஷ்டத்துக்கு போறாங்க, இஷ்டத்துக்கு வராங்க. ஆனா சாப்பாடு மட்டும் நான் செஞ்சு கொடுக்கணும். நான் அவங்களுக்கு வேண்டியது எல்லாமே நான் பண்ணி கொடுக்கணும் நான். சரிம்மா, நான் ஜெபம் பண்றேன் உங்களுக்காக. ஆனா ஒரு காரியத்தை நீங்க பண்ணணும், சரிங்களா? உனக்கு அவர் மேல என்னென்ன கசப்பு வெறுப்பு எல்லாம் இருக்கோ அதையெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுது. எதெல்லாம் அவர்கிட்ட உங்களுக்கு பிடிக்காத காரியங்கள் இருக்கோ அதையெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுது, சரிங்களா? அதே போல நீங்க கூட அவங்க இடத்துல உனக்கு பிடிக்காதது எது, பிடிச்சது எது எல்லாத்தையுமே ஒரு பேப்பர்ல எழுதுங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம டெரன்ஸ் போட்டுடலாம், சரிங்களா? ரைட். நம்ம உனக்கு பேப்பர் நான் கொடுத்துட்டுங்களா? அப்படிங்க, பேனா கொடுங்க. எழுதுறேன், பக்கமா எழுதுறேன் பாருங்க. இன்னைக்கு நான் ஒரு பாடு வேணுமா? இல்ல இதை வச்சு நீங்க தாராளமா எவ்வளவு நாள் எழுதலாம். எத்தனை பேப்பர்னாலும் நான் கொடுக்குறேன். அடிஷனல் ஷீட்ஸ் கொடுங்க பாஸ்டர். ரைட். உங்களுக்கு பேப்பர் வேணுங்களா? ஐயா இது போதையா? போதுங்களா? சரி, உங்களுக்குமா? இருங்க நான் பார்த்து எழுதிட்டு சொல்றேன். ரைட். எழுதிட்டேன் பாஸ்டர். போதுமா? பேப்பர் வேணுங்களா? நிறைய கேட்பீங்களா? போதும், இது 2 பேஜ் போதுங்களா? 4 பேஜ் எழுதிருக்கீங்க. சரி, அவர் என்ன எழுதிட்டு இருக்கிறாரு? அவர் என்ன பத்தி பக்கமா எழுதுவார் பாருங்க. ஆனா தப்பு ஃபுல்லா அவர் தான் பண்ணது. சரி ரைட். இது அப்படிங்க. அதுக்கப்புறமா ரைட். இது நீங்க எழுதுங்க. ஆமா. ஆமா. இது நீங்க எழுதுங்க. ஆமா பாஸ்டர். சரி, இப்போ இதை நீங்க படிக்கணும். இதை நீங்க படிங்க. ஒரு நாள் ஆகும் போல இருக்கு. இப்ப இதை படிச்சு நீங்க உங்களை குறித்து எதெல்லாம் இதுல எழுதியிருக்காங்களோ எதை நீங்க மாத்திக்கணுமோ அதெல்லாம் நீங்க மாத்திருங்க. அப்பதான் அவங்க உங்க மேல இருக்கிற அன்பு வழங்க செய்வாங்க. அம்மா, நீங்க அவர் என்னெல்லாம் எழுதியிருக்கிறாரோ அதை நீங்க எல்லாம் படிச்சு உங்ககிட்ட அவர் என்ன குறைய எழுதியிருக்கிறாரோ அந்த குறையை நீங்க சரி பண்ணிக்கணும், சரிங்களா? அப்படி சரி பண்ணிக்கும் போதுதான் கர்த்தருடைய அன்பு இங்க நிறைவேறும். ஓகேங்களா? பாஸ்டர், என் மனைவியை நான் அதிகமாய் நேசிக்கிறேன் என்று போட்டிருக்காங்க பாஸ்டர். என்னை பத்தி எந்த ஒரு குறையும் எழுதல அவரு. இப்ப புரியுதாமா? நீங்க அவர் என்ன குறையாவே வச்சுட்டு இருக்கிறாரு, எனக்கு உதவியே செய்ய மாட்டேங்கிறாரு, எப்ப பார்த்தாலும் என்னை நேசிக்கவே மாட்டேங்கிறாரு, வேலையே பெருசுன்னு நினைச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னலாம் குறை சொல்லிட்டு வந்தீங்க. ஆனா நீங்க எவ்வளவு குறை அதில் எழுதுனீங்களோ அது எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் அதை வச்சுட்டேன். ஆனா அவரோ நீ மட்டும்தான் வேணும், உன்னுடைய அன்பு இல்லைன்னா நாங்க வாழ முடியாதுன்னு அவர் எழுதியிருக்கிறாருமா. இதுதான் உண்மையான அன்பு. இதை காட்டிலும் இயேசு உங்களை மிகவும் நேசிக்கிறாரு. அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்க குடும்பம் நடத்துங்க,
கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன மனுஷங்க நான் அவங்களை புரிஞ்சுக்கவே இல்லை நானு. பாஸ்டர், இனி இவங்க எழுதி கொடுத்ததை எல்லாத்தையும் படிச்சு இதை நான் வாழ்க்கையில கடைபிடிக்கிறேன் பாஸ்டர். நாங்க இனிமேட்டு சண்டை போடாம வாழ்வோம் பாஸ்டர். Thank you. God bless you. அவங்கள கோவப்படுற எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன். தேங்க்யூ பாஸ்டர். இது எல்லாமே நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடியது தான். இந்த இதில் இந்த நாடகத்தின் மூலமாக என்ன உங்களுக்கு தெரியணும்னா, ஒன்றும் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ இல்லாமல் உங்களுக்குள்ளே இருக்கிறத வெளிப்படுத்துங்க. இன்னைக்கு ஒரு பாஸ்டர் வந்துட்டு அப்புறமா நீங்கள் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அப்புறமா அவங்களுக்கு அதை வெளிப்படுத்தினது தாராளமாக எதிரியே பேசிடுங்க. கணவன் மனைவிக்குள்ளே எப்பயுமே வந்துட்டு ஈகோ இருக்கக்கூடாது. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுங்கன்றாங்க. ஏன்னா நம்ம கல்யாணம் பண்ணும்போதே அந்த ஒரு உடன்படிக்கை தான். ஆண்டவர் அந்த உடன்படிக்கையில தான் அவங்க கிட்ட பேசுறாரு. எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க ஒருவரு கூட விட்டு கொடுங்கன்றாங்க. அப்போ உங்களுடைய அன்பு வெளிப்படும். அந்த அன்பு குடும்பத்தை பூர்ண சமாதானத்தோட பாதுகாக்கின்றாரு. கர்த்தர் அன்பு நிமித்தமாய் வெளிப்பட்டது. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆமென்.